இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் மன்னனுடைய படையெடுப்பு தமிழ்நாட்டு வரைக்கும் வந்தாங்க. முஸ்லீம் படையெடுத்து வந்தாங்க. அவ்வளோ நம்முடைய இந்து மன்னர்கள் அவங்க படையெடுப்பை தடுத்து விரட்டியும் அடிச்சிருக்காங்க, விழுந்தும் போயிருக்காங்க. அதை வரி பேசகாமல் கற்பனை கலக்காமல் நடந்தபடி அப்படியே சொல்லியிருக்கார். ஜாதியே இல்லை, அது ஜாதிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. ஒரு ஜாதிகளோட வீரன் வந்தான், காடவராயன் என்ற வீரன், வன்னியகுல சத்திரியன் அவன். ஏன்னா அந்த வீரன் அவர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைஞ்சான். அந்த வீர மரணத்தை அதை அப்படியே அந்த வரலாறை அப்படியே எடுத்து நமக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறை எடுத்து அப்படியே காட்டி முடிக்கும்போது அது ஒரு சொல்லப்போனால் அது ஒரு சாமி படம் மாதிரி முடிச்சுட்டார். இதுக்கு மூலியம் மக்களுக்கு என்னன்னா, இளைஞர்கள் 700 ஆண்டுகளுக்கு என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, இந்தியாவில் என்ன நடந்துச்சு தெரியாது. இந்த படத்தை பார்த்தான்னா ஓரளவுக்கு அவனுக்கு வரலாறு புரியும். இப்படியும் நம்ம நாட்டில் மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்களா, வீரர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியும். வந்தால் கண்டிப்பாக நாங்கள்லாம் பார்ப்போம். அது மாதிரி படம் எடுக்கணும். ஆனால் படம் எடுத்தால் இப்போ உள்ள படம்லாம் எந்த கதைன்னு சொல்ல விரும்பல. இப்போ உள்ள படங்கள்லாம் ஜாலிக்கான படமாக இருக்குது. வரலாறு படம் யாரும் ஏபி நாகராஜனுக்கு பிறகு யாருமே எடுக்கிறதில்ல. அது ஜாதிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஜாதியை பற்றி அவர் எந்த ஜாதியை பற்றின்னு சொல்ல வரல. சத்திரியன்னா யார்? வீரமாக சண்டை போடுறவன் பேர் சத்திரியன். அந்த சத்திரியர்களை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த சத்திரிய வழியில் வந்தவன் தான் காடவரனுடைய வரலாறை சொல்லியிருக்காரு. திரௌபதியில் காடவரனுடைய மனைவி திரௌபதி அவன் இறந்தபோது அந்த அம்மா சூழ்ச்சியால் அந்த மன்னனை, முஸ்லீம் மன்னனை எப்படிங்க திரௌபதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதனால கடைசி நிலையில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஆனால் காடவராயன் தான் மெயினாக முக்கியமாக ஏறக்குறைய முக்கால்வாசி காடவராயனுடைய சீன் தான் மெயினாக இருக்குது. திரௌபதி கடைசியாக ஒரு கால்வாசி பாகத்துக்கு வர்றாங்க. அவங்களும் ஒரு முஸ்லீம் மன்னனை பழி வாங்குறாங்க. இதுதான் கதை. முஸ்லீம்னுடைய படையெடுப்பினால இந்துக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டாதுங்கிற அந்த வரலாறை அப்படியே சொல்லியிருக்கார்.